இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பன்னீர்செல்வமும் சசிகலாவும் இணைந்து செயல்பட்டால் தென் மாவட்ட ஓட்டுகள் பிரிந்துவிடும் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் அச்சத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது குறித்து அமமுக நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது: சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரை வைத்தே அதிமுகவை கைப்பற்ற தினகரன் திட்டமிட்டார். ஆனால் அதிமுகவில் தன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வர் என நம்பியதால் தினகரன் பேச்சை சசிகலா கேட்கவில்லை. இதனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தனர். 2017 பழனிசாமியை துரோகி என விமர்சித்து வந்த தினகரன் இப்போது அவரையே முதல்வராக்குவேன் என அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார். தென் மாவட்டங்களில் தினகரன் பலமே முக்குலத்தோர் சமூக ஓட்டுகள் தான். அதனால் தான் அவரை பல கட்ட பேச்சுக்கு பின் கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளது பாரதிய ஜனதா தலைமை. இந்நிலையில் பழனிசாமியுடன் தினகரன் கைகோர்த்திருப்பதை அமமுக நிர்வாகிகள் பலரும் ஏற்கவில்லை. ஒருவர் பின் ஒருவராக கட்சியை விட்டு விலகி வருகின்றனர். கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவில் மீண்டும் சேர வாய்ப்பில்லாததால் சசிகலா புது கட்சி துவங்கும் எண்ணத்தில் இருக்கிறார். இல்லை என்றால் அவரது உறவினர் திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகம் கட்சியில் இணைந்து செயல்பட உள்ளார். முக்குலத்தோர் அடர்த்தியாக இருக்கும் தொகுதிகளில் மட்டும் களமிறங்க சசிகலா முடிவெடுத்துள்ளார். இதற்காக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தையும் அழைத்துள்ளார். குறிப்பாக முக்குலத்தோர் சமூகத்துக்கு எதிராக பழனிசாமியின் 10.5% வன்னியர் உள் ஒதுக்கீட்டை காட்டி பிரச்சாரம் செய்யவும் சசிகலா திட்டமிடுகிறார். சசிகலா பன்னீர் இணைப்பு நடந்தால் முக்குலத்தோர் ஓட்டுகள் சிதறி தினகரனின் செல்வாக்கு மேலும் குறைய வாய்ப்புள்ளது. இதை தெரிந்து கொண்ட தினகரன் அச்சத்தில் உள்ளார். எனவேதான் இதுநாள் வரை பொதுவெளியில் சசிகலாவை ஒருமுறை கூட விமர்சனம் செய்யாத தினகரன் சசிகலா திமுகவின் ஏஜென்ட், பிள்ளை பிடிப்பவர்கள் போல வேட்பாளர்களை பிடிக்கிறார், சசிகலா கட்சி தொடங்குவதாக சொன்னால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார். அதேபோல் சசிகலா பேச்சை கேட்க வேண்டாம் என பன்னீரிடமும் தினகரன் கூறியுள்ளார். ஆனால் பன்னீர் கேட்கவில்லை. எனவே பன்னீரை பசுத்தோல் போர்த்திய புலி என தினகரன் தாக்கி இருக்கிறார் என்று அவர்கள் கூறினர்.